Hi friends, in the exercise 8.1 11 sum பார்க்கலாம். So in a study about viral fever, the number of people affected in a town were noted as information கொடுத்துருவாங்க. So find its standard deviation. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த ஏஜஸ் இன் இயர்ஸ் வந்து எக்ஸ்ன்னு போட்டு அப்படியே 0 to 10 அப்படியே 60 to 70 வரைக்கும் எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எஃபெக்டட் அது வந்து F1 வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இப்போ வந்து இந்த F-ஓட டோட்டல் போடலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு N. ஓகேவா? 65. நெக்ஸ்ட் இப்போ வந்து மிட் வேல்யூ எக்ஸ், தட் மீன்ஸ் 0 to 10ல மிட் வேல்யூ. 0 to 10ல மிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, 10 to 20 வந்து 15, 20 to 30 வந்து 25, 35, நெக்ஸ்ட் 45, 55, 65. இதான் வந்து மிட் வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் ஏ மீன்ஸ் அஸ்யூம்டு மீன். ஓகேவா? இது வந்து அஸ்யூம் பண்ணுறேன், ஏன்னா வந்து மிடில் இருக்குது. தட் மீன்ஸ் 1 2 3 4 5 6 7, இந்த 7ல் மிடில் வந்து 35. ஓகேவா? நீங்கள் வந்து எது வேணால் அஸ்யூம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து அஸ்யூம் மீன் 35. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் ஏ, தட் மீன்ஸ் 5 மைனஸ் 35, 15 மைனஸ் 35 அந்த மாதிரி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மைனஸ் 35 மைனஸ் 30, 15 மைனஸ் 35 மைனஸ் 20, 25 மைனஸ் 35 மைனஸ் 10, 35 minus 35 0, 45 minus 35 10, 55 minus 35 20, 65 minus 35 30. இப்போ வந்து நம்ம இதை வந்து சிஆல் டிவிஷன் பண்ணணும். ஓகேவா? சி மீன்ஸ் கிளாஸ் இன்டர்வெல்லு, இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ 10 to 20 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10. ஸோ சி வந்து நம்மளுக்கு 10. ஸோ வந்து இது ஃபுல்லாகவே 10ஆல் வச்சு டிவிஷன் பண்ணணும். ஸோ 30/10 வந்து -3, 20/10 -2, 10/10 -1, இது வந்து 0, 10/10 1, 20/10 2, 30/10 3. ஓகேவா? எஃப்வும் டியும் மல்டிப்ளை பண்ணணும். நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். எஃப் இன்டூ டி, தட் மீன்ஸ் F3, டி வந்து இப்போ கண்டுபிடிச்சது இதெல்லாம். ஓகேவா? ஸோ இது ப்ளஸ் இது 3 3 சார் வந்து -9, 5 2 சார் -10, 16 1s are -16, 18 0s are 0, 12 1s are 12, 7 2s are 14, 4 3s are 12. ஓகேவா? இப்போ வந்து டி ஸ்கொயர்னா இது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 0 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. இப்போ வந்து எஃப் இன்டூ டி ஸ்கொயர், தட் மீன்ஸ் எஃப் இப்போ நம்ம பண்ண டி ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போகணும். ஸோ 3 9s are 27, 5 4s are 20, 16 1s are 16, 18 0s are 0, 12 1s are 12, 7 4s are 28, 4 9s are 36. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதுக்கு டோட்டல் வேணும். ஸோ இது டோட்டல் வந்து 139. இந்த இதுக்கும் டோட்டல் வேணும் எஃப்டிக்கு, அந்த டோட்டல் வந்து 3. ஓகேவா? இப்போ வந்து ஃபார்முலா எழுதலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிம்பிள் வந்து இதுதான், ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் சிக்மா எஃப் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எஃப் டி ஹோல் ஸ்கொயர் பை என். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதில் சி பார்த்தீங்கன்னா 10, அதே கிளாஸ் இன்டர்வல், இன்ட்டு ரூட் ஆஃப் சிக்மா எஃப் டி ஸ்கொயர், தட் மீன்ஸ் இந்த லாஸ்ட் ஒன்னோட டோட்டல் 139 பை என் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச 65 மைனஸ் சிக்மா எஃப்டி, தட் மீன்ஸ் இதோட டோட்டல் 3 பை என் 65 ஸ்கொயர், இது வந்து ஹோல் ஸ்கொயர் இது. ஓகேவா? வேல்யூ 10 அப்படி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம டிவிஷன் போட்டுடலாம். ஆன்சர் வந்து 2.138 மைனஸ்
இது வந்து ஃபஸ்ட் டிவிஷன் போட்டுடலாம். வேல்யூ வந்து 0.046 ஸ்கொயர் அதுக்கப்புறம் 2.138 மைனஸ் இது வந்து ஸ்கொயர் பண்ணிடலாம். சரி ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா ஆன்சர் வந்து 0.002116. இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்து 2.136. இப்போ வந்து இதுக்கு ரூட் எடுக்கலாம். அது வந்து 1.46. ஸோ இது ரெண்டுத்தையும் லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 14.6. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ஓகே, தேங்க்யூ.